வணக்கம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி இருக்குல்ல. ஸோ எஸ்எஸ்சில கான்ஸ்டபிள், அதாவது டெல்லி போலீஸுக்கான கான்ஸ்டபிள்ல டிரைவர் ஓகேவா? அந்த 81 சொல்லப்படக்கூடியது. இந்த 2 இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரீசெண்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கான கிளாஸஸ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரியும் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேவா? எஸ். ஸோ அதுக்கான ஒரு இனிஷியேஷன் தான் இது. ஓகேவா? ஸோ இப்போ இதில் பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரீசனிங் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ ரீசனிங்கில் நீங்கள் பார்க்கக்கூடியது ஃபஸ்ட்டு கிளாஸு. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பொதுவாகவே எஸ்எஸ்சிக்குன்னு ஒவ்வொரு எக்ஸாமினேஷன்ஸ்க்கும் இல்லாமல் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலாக எஸ்எஸ்சி, சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக அந்த ஒரு சீரிஸ் வந்து நம்ம கொண்டு போயிருந்தோம். ஸோ அந்த சீரிஸில் கிட்டத்தட்ட ஒரு 10 கிளாஸ் வரைக்கும் நம்ம கொண்டு போயிருந்தோம். ஓகேவா? எஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட கண்டினியூட்டி மாதிரி தான் இதுவும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக இந்த எஸ்எஸ்சியில் கான்ஸ்டபிள் ஓகேவா? டெல்லி போலீஸ்க்கான கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கான கிளாஸஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம ரீசனிங்கில் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? எஸ். ஸோ இதில் பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு கிளாஸ் இதுதான். ஸோ இதில் பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸாக தான் இருக்க போகுது. ஓகேவா? எஸ். ஸோ இந்த வீடியோஸுக்கும் சரி, நம்ம சேனலுக்கும் நீங்கள் புதுசாக இருந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸஸ் அண்ட் எக்ஸாம் அப்டேட்டுக்கு இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகேவா? எஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபாலோயிங் கொஸ்டின் செலக்ட் த மிஸ்ஸிங் நம்பர் ஃப்ரம் த கிவன் சீரீஸ். ஓகேவா? பின்வரும் கேள்விகளில் கொடுக்கப்பட்ட தொடரில் இருந்து விடுபட்ட எண்ணை தேர்ந்தெடுக்கும். ஓகேவா? ஸோ அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்பர் சீரீஸுங்கிறது தான். ஓகேவா? ஸோ அந்த மிஸ்ஸிங் நம்பர் கண்டுபிடிக்கணும். அந்த சீரீஸில் எந்த இடத்துல வந்து கொஸ்டின் மார்க் இருக்கோ அதில் எந்த நம்பர் வரும் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 104 இருக்குது. 104க்கு அப்புறம் வந்து 126, 148, 170, 192, அதுக்கப்புறம் இங்கே என்ன வரும் அப்படி மாதிரி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ 104லேருந்து 126 எப்படி வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி 126லேருந்து 148 எப்படி வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும். 148லேருந்து 170 எப்படி வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் 170லேருந்து 192 எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத இந்த அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்க நம்பர்ஸ்லாம் எப்படி வந்து 1லேருந்து 1 எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம்னா மட்டும்தான் நமக்கு இந்த கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துல எப்படி, அதாவது என்ன நம்பர் வரும் அப்படி மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த 104 இருக்குன்னு வச்சுங்களேன். 104 ஓகேவா? ஸோ 104லேருந்து 126 இது எப்படி வந்துருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 104, 126 இதில் இந்த 126 தான் பெரிய நம்பர். ஓகேவா? அப்போ பெரிய நம்பர்லேருந்து நம்ம சின்ன நம்பரை கழிக்கலாம். ஓகேவா? அப்போ 126 அப்போ 104 ஓகேவா? அப்போ இது ரெண்டையும் கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 6ல் 4 போச்சு அப்படின்னா 2. இங்கே 12 இருக்குது, இங்கே 10 இருக்குது. அப்போ இது 10, 12ல் 10 போச்சு அப்படின்னா 2. ஓகேவா? அப்போ 22 தான் வந்து இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஓகேவா? அப்போ 22 தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஓகே. அப்போ நம்ம பண்ணுறோம் இதுக்கான டிஃப்ரென்ஸை இங்கே எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? 22 வந்து பார்த்தீங்கன்னா கூட்டியிருக்கான். ஓகேவா? எஸ். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 126லேருந்து 148க்கான டிஃப்ரெண்ட் எப்படி வந்திருக்குன்னு பார்க்குறோம். அப்போது இங்கே 148 பெருசு, இப்போ 126ங்கிறது சின்னது. அப்போ இது ரெண்டே வந்து கழிச்சிடலாமா? எஸ். அதை தான் பண்ண போகிறோம். அப்போ 148 கீழே வந்துடும் 126 இது ரெண்டே கழிச்சிங்க அப்படின்னா 8ல் 6 போச்சு அப்படின்னா 2. ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா அடுத்து 4, 2 அதாவது 14ல் 12 போச்சு அப்படிங்கிற மாதிரி கூட பார்த்துக்கிடுங்க. அப்போ 14ல் 12 போச்சு அப்படின்னா உங்களுக்கு 2. அப்போ 22 தான். அப்போ இங்கேயுமே வந்து ஒரு 22 அப்படிங்கிறதா கூட்டியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் 22. 126லேருந்து 22 கூட்டினோம்னா 148 கிடைக்கும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் பார்க்குறோம். ஓகேவா? இப்போ 148லேருந்து 170 எப்படி வந்திருக்கும்? அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழிக்க ட்ரை பண்ணுவோம். 170 ஓகேவா? 170, 148 ஓகே. அப்போ இது ரெண்டையும் கழிச்சிங்கன்னா 0 இருக்குது, இங்கே 8 இருக்குது. அப்போ நம்ம பக்கத்துலேருந்து கடன் வாங்குவோம். அப்போ இது 10,000, இது வந்து பார்த்தீங்கன்னா 6,000. ஓகேவா? எஸ். அப்போது 10ல் 8 போச்சு அப்படின்னா 2, இங்கே 16, இங்கே 14. இப்போ 16ல் 14 போச்சு அப்படின்னா 2. அப்போ 22. அதே 22 தான். ஓகேவா? ஸோ அப்போ இங்கேயுமே 22 தான். ஓகே. அடுத்து நம்ம 170லேருந்து 192. ஓகே. அப்போது இங்கே பார்த்த மாதிரி தான் மறுபடியும் கழிக்க போகிறோம். 192 தான் அப்புறம் பெரிய நம்பர். 192ல் 170. ஓகே. அப்போ 170 அப்படின்னா 2 அப்படி கீழே வந்துடும். 19ல் 17 போச்சு அப்படின்னா 2. அப்போ இங்கேயுமே 22 தான். ஓகே. அப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லாமே வந்து 22 வந்து கூட்டியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஓகே. அப்போது என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? இப்போ ஒவ்வொரு நம்பர்லேருந்து அடுத்தடுத்த நம்பர்ஸ் வந்து டிஃப்ரென்ஸு 22 அப்படி மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 192லேருந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன கூட்டணும்? 22 அப்படிங்கிற ஒரு நம்பரை தான் நம்ம வந்து கூட்டுற மாதிரி இருக்கும். அப்போ 192 ஓகேவா? இதுலேருந்து 22 கூட்ட போகிறோம். ஓகேவா?
22 அப்படின்னப்போ இது ரெண்டு கூட்டிங்க அப்படின்னா 2 2 4 ஆயிடுச்சு. அடுத்து 9 19ல் 2 கூட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 21 கிடைக்கும். அப்போ 214ங்கிறது தான் சரியான ஒன்று. ஓகே, 214 அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின் மார்க்கு இடத்துல வரக்கூடியதாக இருக்கும். அப்போ சரியான ஆன்சர் இதில் 214ங்கிறது ஆப்ஷன் 4ல் இருக்கா, இதுதான் அப்புறம் சரியான ஒன்றா இருக்கும். ஓகே, புரிஞ்சிச்சா? எஸ், நம்ம என்ன பண்ணோம் இங்கே, அதாவது என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு நம்பர் இருக்குது, அடுத்த நம்பர் இருக்குது, இது ரெண்டுக்கும் வந்து பெரிய நம்பர் தான் இருக்குது. அதாவது ஒவ்வொரு நம்பர்லையும் அடுத்த போகிற நம்பர் வந்து பெரிய நம்பராக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் 22. அப்படி தான் எல்லா நம்பருக்கும் பார்க்கும்போது 22 வந்துச்சு. ஃபைனலாகவுமே வந்து நம்ம அந்த இருக்க நம்பர் கூட 22 கூட்டும்போது நமக்கு 214 வந்துச்சு. அந்த 214 தான் இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல வரும் அப்படிங்கிற டிசைட் பண்ணி சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4ல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி ஆன்சர் போட்டிருக்கோம். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4ல் இருக்க 214 தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க 7 girls PQRSTU and we are sitting around a circular table facing opposite to center. ஓகேவா, அதாவது வட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 7 பெண்கள் வந்து நான் வந்திருக்கேன். இதில் தமிழ்னு வருத்தப்படாதீங்க, உங்களுக்கு எக்ஸாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள், டெல்லி போலீஸ்க்கான கான்ஸ்டபிள் டிரைவர் வந்து 2 லாங்குவேஜ்லாம் இருக்க போகுது. அது இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி தான். ஸோ அதனால் நீங்கள் மற்ற திடீர்னு ஜிடி எக்ஸாமினேஷன்ஸ்க்கும் இந்த சீரீஸ் ஃபாலோ பண்ணலாம், இருந்தாலும் பரவாயில்ல. ஓகேவா, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுவுமே வந்து உங்களுக்கு தெளிவாக தமிழில் நான் வந்து சொல்லுவேன். ஓகேவா, நீங்கள் எது எந்த தமிழில் கொடுத்துருந்தாலும் சரி, தமிழில் கொடுக்காம இருந்தாலும் சரி, நான் அந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ அதனால் நீங்கள் இதை பற்றி பயப்படவே தேவை கிடையாது. அப்போது 7 பெண்கள். ஓகேவா, 7, அதாவது அதுங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா PQRSTUV வரைக்கும் உள்ளவங்க. ஓகேவா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வட்ட வடிவில் வந்து உட்காந்துருக்காங்க, ஒவ்வொருத்தவங்களுடைய ஆப்போசிட். ஓகேவா, ஸோ எதிர்ப்புறமாக ஃபேஸிங் ஆப்போசிட் டு தான் ஒவ்வொருத்தவங்களுக்கு, அதாவது எப்படின்னு வச்சுங்களேன், இப்போ வட்டமாக இருக்குது. ஓகேவா, நான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு தான் நான் வாசிக்க உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டேன் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, வட்ட வடிவமாக வந்து பார்த்தா உட்காடுறாங்க. ஓகே, வட்ட வடிவமாக இருக்காங்க. ஓகேவா, இது வட்டம் மாதிரி இல்லையடா அப்படிங்கிற மாதிரி யோசிக்காதீங்க. ஓகேவா, நம்ம போடுறதான் வட்டம். ஓகேவா, இது வட்ட வடிவமாக இருக்காங்க. இப்போ சர்க்குலர் ஃபேஸிங் சொல்லியிருந்தாங்களே, இதுதான் அதுக்கு. ஓகேவா, ஒவ்வொருத்தருக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ மொத்தம் 7 பேர். 1 2 3 4 5 6 7. ஓகேவா, 7 பேர் உட்கார மாதிரி சும்மா சீட் மாதிரி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பாயிண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா, இதில் யார் எந்தெந்த இடத்துல உட்காருவாங்கிற அடுத்தது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா, எஸ். அடுத்து P is to the immediate neighbor of both Q or ஓகே, இது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள். ஓகேவா, இது வரைக்கும் பாருங்கள். Qக்கும் Rக்கும் 2 பேருக்கு உடனடி நெய்பராக வந்து பார்த்தீங்கன்னா P இருக்கான்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இங்கே P இருக்கான்னு வச்சுங்க, அதாவது இப்போ இங்கே ஆறு Q தானே, இங்கே R இருக்கேன் அப்படின்னு வச்சிங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா Q இருக்கேன்னு வச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் கண்டிப்பாக Q இருக்கேன், இங்கே தான் கண்டிப்பாக R இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா, சில நேரத்துக்கு வந்து Q வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரலாம், Rங்கிறவன் அங்கேயும் போகலாம். ஓகேவா, ஸோ இப்போதைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் அப்புறம் ஒரு டெம்பரரியான ஒரு பிளேஸஸை ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா Rக்கும் Qக்கும் இடையில தான் P இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம P போட்டுக்கிறோம். ஓகே, அவ்வளோ முடிச்சு. ஓகே, அடுத்த பாயிண்ட்டுக்கு வரலாம். ஓகே, அடுத்த பாயிண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கலாம். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா S is not the immediate neighbor of either R or Y. ஓகே, அதாவது ஆருக்கோ அல்லது ஐக்கோ இமிடியேட் நெய்பராக வந்து பார்த்தீங்கன்னா எஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது ஒரு ஆருக்கு மட்டும்தான் வந்து இமிடியேட்டாக இல்லை. அப்போ 2 பேருக்குமே இடையில வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஸுங்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, பக்கத்தில் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போ நம்ம இதை வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, எஸ்ஸுங்கிறவன் ஏதோ ஒரு இடத்துல இருக்கேன், அப்போ அவனை வந்து பார்த்தீங்கன்னா அவனோட இமிடியேட் நெய்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஆறு கண்டிப்பாக இல்லை, ஐயும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு ஆள் தான். ஓகே, ஸோ எதர் அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று, நெய்தர்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 2 பேருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம முடிவு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் அப்படியே வச்சு ஹோல்டு பண்ணிடலாம். ஓகே, இப்போதைக்கு வந்து இதை நம்ம பார்க்க வேணாம், அடுத்த பாயிண்ட் போகலாம். வி இஸ் இமிடியேட் நெய்பர் ஆஃப் போத் டி அண்ட் யூ. ஓகே, யூக்கும் டிக்கும் இடையில உடனடி, அதாவது 2 யூக்கும் டிக்கும் இடையில தான் வி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இப்போ யூக்கும் அதே மாதிரி கேப் இருக்க மாதிரி பார்க்கணும். இந்த 3மே பார்க்கலாம். ஓகே, ஸோ ஏன்னா இந்த பக்கம் வந்து ஆறு இருப்பான், இந்த பக்கம் வந்து இடையில இங்கே போட்டுற முடியாது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கேப்பை யூஸ் பண்ணலாம். இப்போ வி இருக்கேன் அப்படின்னா விக்கு நெய்பர் வந்து டி அண்ட் யூ இருக்கான். இப்போ இந்த இடத்துல டி போட்டுக்கலாமா, டி, இந்த இடத்துல யூ. ஓகே, அடுத்து பாருங்க. அடுத்து வி இஸ் செகண்ட் டு ரைட் ஆஃப் எஸ். எஸ்ஸுக்கு செகண்ட் ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வி இருக்கேன் அப்படின்றது. அப்போது எஸ் இங்கே இருக்கான்னு வச்சுங்களேன். இப்போ எஸ் இங்கே இருப்பேன் அப்படின்னா எஸ்ஸுக்கு ரைட் சைடு இந்த பக்கம் தான் வரும். அப்போ 1 2, அப்போ கரெக்டாக தான் நம்ம வியோட பிளேஸஸை குத்து மதிப்பாக போட்டாலும் கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகேவா, அப்போ எஸ் இந்த இடத்துல தான் இருப்பான். எஸ்ஸுக்கு ரைட் சைடுனா இந்த பக்கம் தான் வரும். ஓகேவா, எஸ்ஸுக்கு ரைட் சைடுனா இந்த பக்கம் தான் வரும்.
லெஃப்ட் சைட்னா தான் இந்த பக்கம் வரும். ஓகேவா? அப்போ கரெக்டாக தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். எஸ்ஸுக்கு ரைட்டில் 2வது பிளேஸில் வி இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக தான் வந்து போட்டிருக்கோம். ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போதைக்கு எல்லாரோட பிளேஸும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோமா? கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? அடுத்து அவங்க கொஸ்டின்ஸ்க்கு போகலாமா? வி செகண்ட் டூ தி ரைட் அதுவும் போட்டாச்சு. ஓகே. இப்போ ஹூ இஸ் த சிட் டு ஆன் த இமீடியட் லெஃப்ட் ஆஃப் எஸ்? எஸ்ஸுக்கு இமீடியட் லெஃப்டில் யார் இருக்கா? எஸ்ஸுக்கு இமீடியட் லெஃப்டில் இப்போ 6 பேரோட பிளேஸும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோமா? 3, 3, 3, 6. ஓகேவா? எல்லாரோட பிளேஸுமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து பாயிண்ட் ஹோல்டு பண்ணி வச்சோமே, இந்த வந்து தேவையில்லைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்களை சில இடங்களில் வந்து நம்ம குழப்பற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு இந்த மாதிரியான கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்க முடியாது 7 பேரோட பிளேஸஸை. அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி உங்களுக்கு சில இடங்களில் குழப்பற மாதிரி இருந்தாவோ அல்லது எய்தர் நெய்தர் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த பாயிண்ட் மட்டும் விட்டுட்டு மற்ற பாயிண்ட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து யாரோட பிளேஸஸும் குறிக்காமல் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதோட மீனிங் போட பழகுங்க. ஓகேவா? இப்போ எல்லாரோட பிளேஸும் 7 பேரோட பிளேஸஸும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? பிங்கிறவங்க இருக்கேன், பக்கத்தில் கியூ, யூ, வி, டி, எஸ், கியூ. ஓகேவா? இப்போ அவங்க கேட்குற கொஸ்டின் பாருங்கள், ஹூ இஸ் சிட் ஆன் த இமீடியட் லெஃப்ட் ஆஃப் எஸ்? ஓகேவா? எஸ்ஸுக்கு உடனடி லெஃப்ட்டில் யார் இருக்கான்னு கேட்குறான். எஸ் இங்கே இருக்காங்க, லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆர். ஓகேவா? ஸோ எஸ்ஸுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா கியூ வருது, எஸ்ஸுக்கு ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா டி வருது. ஓகேவா? எஸ்ஸுக்கு ரைட்லேருந்து 2வதுன்னு சொல்கிறதுனால தான் வி வந்து இந்த இடத்துல அமைஞ்சிருந்தான். ஓகே, புரிஞ்சிருக்கேன் எனக்கு டைம். எஸ்ஸுக்கு லெஃப்ட் சைடு இந்த பக்கம், அப்போ இங்கே யார் இருக்கா அப்படின்னா கியூ தான் இருக்கான். அப்போ கியூங்கிற எந்த ஆப்ஷனில் இருக்கேன்? ஆப்ஷன் 1ல் இருக்குது. அப்போ சரியான ஆன்சர் கியூ தான். புரிஞ்சுச்சா? ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். ஓகே, புரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நீங்கள் என்ன பண்ணோம்? 7 பேர் உட்காந்துருக்காங்க, வட்டமாக உட்காந்துருக்காங்க, ஒவ்வொருத்தங்களுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காங்க. ஓகே, வட்டமாக உட்காந்துருக்காங்க, இப்படி தான் அர்த்தம். 7 பேருக்கான பிளேஸை ஃபிக்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதாக சொன்னாங்க, ஒவ்வொருத்தவங்களோட பிளேஸஸ் இந்த மாதிரி அமைதுன்னா அதை தெளிவாக போட்டோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எய்தர் நெய்தர் வர இடத்துல வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தெளிவாக போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இந்த லைன்லேயே நீங்கள் வந்து மீனிங் புரியல அப்படின்னு நின்றுருந்தீங்க அப்படின்னா அல்லது நானுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 7 பேரோட பிளேஸஸை நம்ம உடனடியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்க முடியாது. ஸோ கொஞ்சம் தெளிவாக யோசிச்சுட்டு ஃபைனலாக வேணால் யாரோட பிளேஸஸ் எங்கே வரும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக அந்த லைனை ரீட் பண்ணியிருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அந்த லைனில் ரீட் பண்ணியிருந்தால் கன்ஃபியூஷன் தான் இருப்போம், கரெக்டாக ஆன்சர் போட்டுக்க முடியாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செலக்ட் த ஃபிகர் தட் வில் ரீப்ளேஸ் த கொஸ்டின் மார்க் இந்த ஃபாலோயிங் ஃபிகர் சீரிஸ். ஓகேவா? அப்போ இங்கே ஃபிகர் சீரிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த இடத்துல வந்து என்ன வரும் அப்படி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ நம்ம வந்துக்கு இந்த இடத்துல டார்க் பண்ணியிருக்காங்க, அடுத்து இந்த படத்தில் எந்த இடத்துல டார்க் பண்ணியிருக்காங்க, இதில் எந்த இடத்துல டார்க் பண்ணியிருக்காங்க, இதில் எப்படி டார்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒவ்வொரு டிஃபரன்ஸ் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இங்கே இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் படம், இது ஃபஸ்ட் படம்னு வச்சுங்களேன், இது ஃபஸ்ட்டு படம். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு படம். இதில் இங்கே பாருங்களேன், அப்போ இங்கேருந்து இங்கே பார்க்கும்பொழுது இவங்க இந்த பிளேஸ்க்கு வந்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுலேருந்து ஒரு இது வந்து தண்ணி வந்திருக்கான். ஓகேவா? அதே இது இந்த 2வது படத்துலேருந்து இங்கே 3வது படம் பாருங்களேன். 3வது படம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது 2வது படத்தில், அதே இதுனா 3வது படத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த ஒரு பிளேஸஸை விட்டுட்டு அவங்க இந்த இடத்துல வந்து பண்ணியிருக்காங்க. அப்போது இங்கே அடுத்து உடனடியாக 1வது பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேருந்து 2வது பிளேஸில் உள்ளது வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3வதுலேருந்து நீங்கள் 4வது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கே வந்திருக்கு? 1, 2, 3. ஓகேவா? அப்போ இங்கே 2 இது வந்து விட்டு பண்ணியிருந்தாங்க. இங்கே 3வதுல பார்த்தீங்கன்னா 3 இது சார். ஓகேவா? ஸோ 3 இது வந்து விட்டு பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போ கண்டிப்பாக வந்து அடுத்து இந்த 4வதுலேருந்து 5வது இந்த கொஸ்டின் மார்க் கேட்டிருக்க இடத்துக்கு போகும்பொழுது இங்கே 1, 2, 3, 4. அப்போ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வந்து டார்க் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அப்போ இந்த இடம் அப்படிங்கிறது எந்த இதில் வந்து சரியாக டார்க் பண்ணப்பட்டிருக்கோம், அதுதான் சரியான ஆன்சராக இருக்கும். இங்கே பாருங்கள், ஆப்ஷன் 1 பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவுக்கு போயிட்டாங்க. எந்த ஏரியா அப்படின்னா இந்த ஏரியா இருக்குது பாருங்களேன், இங்கே போயிட்டாங்க. அதாவது இங்கே 4 தான் கூட்டி போயிருக்கு. ஓகே, அதாவது இங்கேருந்து 4 இது போனால் தான் இங்கே வந்து இந்த இடத்துல வந்து வரும். ஓகேவா? இங்கே உள்ளதான் இங்கே டார்க் பண்ணி வச்சுருக்கேன், இந்த இடத்துல நமக்கு வரணும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டார்க் பண்ண வேண்டிய இந்த இடத்துல டார்க் பண்ணிட்டாங்க, ஒரு இது எக்ஸ்ட்ரா போயிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக 1வது ஆப்ஷன்ஸ் வராது. ஓகே, புரிஞ்சுக்க நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே பாருங்கள், வேறு என்ன கரெக்டாக இதை குறிக்கிற மாதிரி செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்துட்டாங்க. அதாவது இங்கேயாச்சும் ஒரு இது தள்ளி போயிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இது வந்து பேக்கில் வந்துட்டாங்க. ஓகே, அப்போ இதுவுமே வந்து வராது. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 3வது பாருங்களேன். 3வதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே வர வேண்டியதுக்கு பதிலாக 1 வந்து குறைச்சிட்டாங்க. 1வது ஆப்ஷன் ஆச்சு 1 எக்ஸ்ட்ரா போயிருந்தாங்க, இங்கே ப்ளஸ் 1 எக்ஸ்ட்ரா போயிருந்தாங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 கம்மியாக வந்துட்டாங்க. ஓகேவா? இந்த இடத்துல தான் நமக்கு தேவை. அப்போ இந்த இடத்துல உள்ளது ஆப்ஷன் 4 தான் வந்திருக்கு. ஓகேவா? நான் சொன்னேன்னா இந்த இடத்துல தான் வரணும், அதே மாதிரி இந்த இடத்துல வந்து வந்திருக்கு பார்த்தீங்களா?
இந்த இடத்துல உள்ளதான் அப்படியே வந்து பார்த்தா இங்கே வரும். ஓகேவா? ஸோ இங்கே வரும். இதுதான் வந்து சரியான ஆன்சர். ஓகே, புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஆப்ஷன் 4ல் உள்ளபடி தான் வந்து உங்களுக்கு சரியான ஆன்சர் வரும். ஸோ கொஸ்டின் மார்க் உள்ளதுக்கு ஆப்ஷன் 4 தான் சரியான ஒரு ஆன்சராகவும் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரியான ஆன்சர் வந்துன்னா ஆப்ஷன் 4ல் உள்ளதான் சரியான ஒன்று. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் இதுலேருந்து இது எப்படி வந்திருக்கும்? ஓகேவா? அதே மாதிரி இதுலேருந்து இது எப்படி வந்திருக்கும், இதுலேருந்து இது எப்படி வந்திருக்கும், இதுலேருந்து இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்குறதுக்கு நீங்கள் டிஃப்ரென்ஸ் கரெக்டாக நிறைய இது கொஸ்டின் போட்டு பழகிருந்தீங்கன்னா மட்டும் தான் அது மாதிரி ட்ரை பண்ண முடியும். ஸோ இந்த ஃபிகர் சீரிஸ் வந்து கண்டிப்பாக நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இதை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மார்க் டெஸ்ட்லையும் போட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் கிளிக் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ தேங்க்யூ கைஸ். ஓகே, தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.